வணக்கம். நம்ம இந்த பார்ட் 13 இந்த வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வெர்சஸ் சிஆர்பிசி கம்பேரிட்டிவ் ஸ்டடி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் இதில் பிஎன்எஸ்எஸ்க்கும் சிஆர்பிசிக்கும் கம்பேரிட்டிவாக பார்த்து இப்போ நம்ம அது சம்பந்தமாக மட்டும் இந்த பார்ட் 13 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா கோர்ட்டில், அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ப்ரொவிஷன்ஸ் பிஃபோர் த கோர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன், 256 பெட்டிஷன் சிஆர்பிசியில் போடுவோம். இந்த 256 சிஆர்பிசி பெட்டிஷன் எதுக்காக போடுறோம்னு தெரியும். அதாவது கம்ப்ளைனண்ட் ஆப்சண்ட் ஆனாலோ இல்லை டெத்து இந்த மாதிரி இதுக்கு 256 போடுறோம் இல்லையா. இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல 279 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதே மாதிரி அடுத்து 317 சிஆர்பிசி உங்களுக்கு தெரியும், ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். சரியா, ப்ரொசீடிங் ஹெல்ட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அதுக்கு தான் நம்ம 317 சிஆர்பிசியில் பெட்டிஷன் போடுவோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் 355 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து இப்போ வாரண்ட் ரீகாலுக்கு சிஆர்பிசியில் என்ன பெட்டிஷன் போடுவோம்? 70 சப் கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி. அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ்ல உள்ள ப்ரொவிஷன் 72 சப் கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா, அடுத்து எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட், இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் ஃபைல் பண்றீங்கல்ல, அப்போ அது என்ன பண்ணுவீங்க, 200ல சிஆர்பிசியில் ஃபைல் பண்ணுவீங்க. ரெட் வித் 190 சப் கிளாஸ் 190 சப் கிளாஸ் 1 கீழே பண்ணுவீங்க இல்லையா, ஃபைல் பண்ணுவீங்க கம்ப்ளைண்ட். அதே இதுக்கு இங்கே கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 சிஆர்பிசிக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் 233 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதே மாதிரி 190க்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் 210 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ அப்போ 233 ரெட் வித் 210 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல நீங்க இந்த மேட்டுக்கு கம்ப்ளைண்ட், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இது ஃபைல் பண்ணிக்கலாம். சரியா, சரி. அடுத்து இப்ப ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு நீங்க சிஆர்பிசியில 451 ஆஃப் சிஆர்பிசியில பெட்டிஷன் போடுவீங்க. அதே கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ்க்கு உரிய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா 497 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா, இப்ப அந்த 451 பெண்டிங் ட்ரையல் அப்ப பெட்டிஷன் போடுறது தான் 451ல போடுவோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் 497 சொல்லிட்டேன். இப்ப ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் த ட்ரையல், ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்போ இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணுங்கிறப்ப 452 சிஆர்பிசியில் போடுவோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு 498 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல நீங்க ப்ரொவிஷன் போடலாம். சரியா, சரி. அடுத்து முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் கேட்போம் நம்ம கோர்ட்ல. அது என்னத்துல கேட்போம், 156 சப் கிளாஸ் 3ல கேட்போம் சிஆர்பிசியில. சரியா, டைரக்ஷன் போலீஸுக்கு டைரக்ட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா கோர்ட்ல. அதுக்கு 156 சப் கிளாஸ் 3க்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 175 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இனிமேட்டுக்கு அப்போ 175 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸ்ல நீங்க டைரக்ஷன் கேட்கலாம். அடுத்து நம்ம பெயில் சம்பந்தமா பார்ப்போம். பெயிலில் பார்த்தீங்கன்னா, நார்மலா பெயிலபிள் அஃபென்ஸுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம சிஆர்பிசியில் என்ன போடுவோம், 436 ஆஃப் சிஆர்பிசி. இதில் தான் நம்ம பெயிலபிள் அஃபென்ஸுக்கு போடுவோம். இந்த இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 478 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இனிமேட்டுக்கு பெயிலபிள் அஃபென்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடணும் அப்படின்னா 478 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுறீங்க. ஸோ அப்போ எதில் போடுவீங்க, 437 ஆஃப் சிஆர்பிசியில் போடுவீங்க இல்லையா. அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா
480 of BNSS. So 480 of BNSS non-bailable offense-க்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போடுற பெயில் பெட்டிஷனுடைய ப்ரொவிஷன். சரி, அடுத்து இப்போ வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து போடுவீங்க இல்லையா, செஷன்ஸ் கோர்ட்லேயோ அல்லது ஹை கோர்ட்லேயோ ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போடுறப்ப சிஆர்பிசியில் 438 ஆஃப் சிஆர்பிசி பிரிவின் கீழே போடுவீங்க. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 482 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து 482 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து செஷன்ஸ் கோர்ட்லேயோ அல்லது ஹை கோர்ட்லேயோ கஸ்டடி பெயில் போடுறோம் இல்லையா, அப்போ அதுக்குரிய ப்ரொவிஷன் என்ன சிஆர்பிசியில் 439 ஆஃப் சிஆர்பிசி. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல 483 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ அப்போ 483 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து பெயில், கஸ்டடி பெயில் செஷன்ஸ் கோர்ட்லேயோ அல்லது ஹை கோர்ட்லேயோ போடுறதுக்கு 483 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரி, அடுத்து வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி பெயில் அல்லது மேண்டேட்டரி பெயில்னு சொல்லுவோம் இல்லையா, கலோக்கியெல்லாம் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதாவது அந்த சார்ஜ் ஷீட் வந்து அந்த 90 டேஸில் ஃபைல் பண்ணலை அல்லது அந்த வந்து 60 டேஸில் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாச்சுட்டரி பெயில் போடுவோம், மேண்டேட்டரி பெயில். அது வந்து எதில் போடுவோம், 167 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசியில் போடுவோம் இல்லையா. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்ன பிஎன்எஸ்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 187 சப் கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது வந்து எதுக்காக போடுறோம், ஸ்டாச்சுட்டரி பெயில். சரியா, சார்ஜ் ஷீட் அந்த வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலைன்னா இந்த பிரிவின் கீழே நம்ம போடுறோம். சரி, இப்போ இந்த பெயில் பெட்டிஷன்லாம் போடுறப்ப அடுத்து வந்து இதில் இன்டர்வென் பெட்டிஷன்லாம் வந்து போடுறாங்க இல்லையா பெயிலில். அப்போ அதுக்கு என்ன ப்ரொவிஷன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம், சிஆர்பிசியில் வந்து செக்ஷன் 24 சப் கிளாஸ் 8 ஆஃப் சிஆர்பிசி இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு 18 சப் கிளாஸ் 8 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் தான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். இன்டர்வென் பெட்டிஷன், பெயில் பெட்டிஷனோ அல்லது மற்ற இன்டர்வென் பெட்டிஷன் போடுறதுக்கு இனிமேட்டுக்கு 18 சப் கிளாஸ் 8 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பயன்படுத்தலாம். அடுத்து இப்போ இந்த அப்பீல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை பற்றி பேசுவோம். இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸு இப்போ எந்த கோர்ட்டு கன்விக்ட் பண்ணுதோ, த கோர்ட் பை விச் த பர்சன் கன்விக்டட், எந்த கோர்ட்டு கன்விக்ட் பண்ணுதோ அந்த கோர்ட்லேயே நம்ம சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த 3 வருஷம் அந்த இதுக்குள்ளே இப்படி இருக்கிறப்ப, தண்டனை இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுவோம், அந்த கோர்ட்டில் போடுவோம். அது வந்து நார்மலாக 389 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசியில் வந்து நீங்கள் போடுவீங்க. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இனிமேட்டுக்கு 430 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸு பிஃபோர் த கோர்ட் பை விச் கன்விக்டட். ஸோ எந்த கோர்ட்டு கன்விக்ட் பண்ணுதோ அந்த இது. அதுக்கப்புறம் சரி, இப்போ அப்பலட் கோர்ட்டில் ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறோம்ல, கேட்டு பெயில் கேட்குறோம்ல, அது நம்ம நார்மலாக என்ன இதில் யூஸ் பண்ணுவோம், சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 389 சப் கிளாஸ் 1 ஆஃப் சிஆர்பிசியில் வந்து நம்ம போடுவோம். அப்போ இங்கே என்ன கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 சப் கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது வந்து அப்பலட் கோர்ட்டுக்கு நான் சொன்னது வந்து கோர்ட் வந்து எந்த கோர்ட்டு கன்விக்ட் பண்ணுதோ அது வந்து 330 ஆஃப் 3 சப் கிளாஸ் 3 அதுக்கு வந்துடும். ஸோ அடுத்து அப்பீல் அப்போ எந்த ப்ரொவிஷனில் போடுறோம் நம்ம சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 374 ஆஃப் சிஆர்பிசி வந்து என்னென்னா அப்பீல் போடுவோம். அப்பீல் எகெயின்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு வந்து எதிராக போடுறது. சரியா, அது 374 சிஆர்பிசியில் போடுறோம் இல்லையா. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 415 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதில் தான் இனிமேட்டுக்கு எகெயின்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு எதிராக நம்ம அப்பீல் போடுறப்ப இந்த ப்ரொவிஷனில் யூஸ் பண்ணுறோம். சரி, அடுத்து அப்போ அப்பீல் வந்து எகெயின்ஸ்ட் அக்குட்டல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பீல் இன் கேஸ் ஆஃப் அக்குட்டல், ஒரு அக்குட்டல் ஆயிடுது, விடுதலை ஆயிடுது, அதை எதிர்த்து அப்பீல் போடணும்
அப்படிங்கிறப்ப நார்மலா சிஆர்பிசியில் 378 ஆஃப் சிஆர்பிசி அப்படிங்கிற ப்ரீவின் கீழே தான் நம்ம போடுவோம். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 419, அதாவது 419 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் தான் வந்து நம்ம வந்து எகைன்ஸ்ட் அக்குட்டல், விடுதலைக்கு எதிராக நம்ம வந்து அப்பீல் வந்து போட முடியும். சரி, அப்புறம் இந்த அப்பீல் போடுறப்பே பார்த்தீங்கன்னா விக்டிமுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனில் வந்து இப்போ ஸ்டேட் போகலை, ப்ராசிக்யூஷன் வந்து ஸ்டேட் வந்து அப்பீல் போகலை அப்படிங்கிறப்ப விக்டிம் போகலாம். அப்போ விக்டிம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 372 சிஆர்பிசியில் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, விக்டிம்க்கு வந்து நீங்கள் அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 413, 413 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ 413 பிஎன்எஸ்எஸ்ன்னு கீழே ஒரு விக்டிம் அவங்க வந்து அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம்னா ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து இப்போ அப்பீல் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஒரு ஆர்டரை எதிர்த்து ரிவிஷன் போகிறோம். ரிவிஷன் வந்து பார்த்துருப்பீங்க கன்கரண்ட் பவர் தான். ரிவிஷன் போடுறப்ப நீங்கள் வந்து ஹைகோர்ட்லையும் ஃபைல் பண்ணலாம் அல்லது செஷன்ஸ் கோர்ட்லேயும் பண்ணலாம். ரிவிஷனு போத் ஆர் ஹேவிங் ஈக்குவல் பவர்ஸ் தான். சரியா? சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 397 ஆஃப் சிஆர்பிசி தான் வந்து இருக்கும் அந்த ரிவிஷன் போடுறதுக்கு ப்ரொவிஷன். இப்போ இதை பொறுத்தளவுக்கு பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 439 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் பெட்டிஷன் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். எய்தர் பிஃபோர் ஹைகோர்ட்டாக இருக்கலாம் அல்லது செஷன்ஸ் கோர்ட், ரெண்டுக்குமே அதே ப்ரொவிஷன் தான். சரியா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ரிவிஷன் சொல்கிறப்பயே இன்னொரு விஷயம் சொல்லிடணும். ஹைகோர்ட்டில் போடுறப்ப ஹைகோர்ட்டுக்கு தனியாக வந்து சில பவர்ஸ் இருக்கும். அது வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு ரிவிஷனல் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 401 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட் ஸ்பெஷல் ரிவிஷனல் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 442 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதுதான் வந்து ஹைகோர்ட்டுக்குரிய பவர்ஸ், ரிவிஷனல் பவர்ஸ். அப்போ ஹைகோர்ட்டில் இப்போ போடுறப்ப என்ன பண்ணலாம்னா 439 ரெட் வித் 442 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் போட்டோம்னா கரெக்டாக வந்து ஹைகோர்ட்டுக்குரிய ரிவிஷனல் பவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து 311 ஆஃப் சிஆர்பிசி உங்களுக்கு தெரியும். 311 வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பவர் டு எக்ஸாமின் தி விட்னஸஸ் ஆர் ரீகால் ஆஃப் தி விட்னஸஸ் இருக்கு இல்லையா, விட்னஸ் ப்ரெசன்ட் அல்லது ரீகால் ஆஃப் விட்னஸ், இது வந்து 311. ஸோ 311 பெட்டிஷன் வந்து சிஆர்பிசியில் போடுறதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு எது அப்படின்னா 348 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ பிஎன்எஸ்எஸ்ல வந்து 348 எதுக்குன்னா ரீகால் ஆஃப் விட்னஸஸ். சரியா? அடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம். என்னன்னா சுப்ரீம் கோர்ட்லையும் ஃபைல் பண்ணலாம், அடுத்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அல்லது செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்லங்கிறப்ப 2 ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இடையில டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். அதே மாதிரி 2 செஷன்ஸ் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இடையில ஒரு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி 2 மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளுக்கு இடையில வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ இப்போ எந்தெந்த கோர்ட்டில் எந்தெந்த பிரிவின் கீழே ஃபைல் பண்ண முடியும் ஒரு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 406 சிஆர்பிசியில் என்ன பண்ணுவாங்க, பெட்டிஷன் போடுறப்ப சுப்ரீம் கோர்ட்டில் போடுறோம்னா போடணும் 406 சிஆர்பிசி. அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து 447 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அது வந்து 446 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுற பெட்டிஷன். அதே இது 407 ஆஃப் சிஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் போடக்கூடிய ஒரு பெட்டிஷன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் என்ன அப்படின்னா 447 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரி, அதுக்கடுத்து 408 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் செஷன்ஸ் கோர்ட்டில். சரியா?
ஸோ செஷன்ஸ் கோர்ட்டில் அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 448 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா? அடுத்து 482 ஆஃப் சிஆர்பிசி. உங்களுக்கு தெரியும் 482 வந்து இது இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்குரிய இன்ஹரண்ட் பவர்ஸ். அவங்க அதை யூஸ் பண்ணி அந்த இதில் பவர் இல்லைன்னா சிஆர்பிசியில் இல்லைன்னா அந்த இதை இன்ஹரண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். 482. அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 528 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா? அடுத்து நம்ம 91 சிஆர்பிசியில் பெட்டிஷன் போடுவோம். அதாவது கோர்ட்டோ அல்லது வந்து போலீஸோ வந்து எனி டாக்குமெண்ட்ஸோ அல்லது எனி திங்ஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கோர்ட்லேயோ அல்லது போலீஸோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி என்ன கேட்கலாம்னா எதில் கேட்கலாம்? 91 வந்து கேட்கலாம். 91 சிஆர்பிசியில். ஸோ அந்த 91 சிஆர்பிசி கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 94 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இதன் கீழே இனிமேட்டுக்கு போலீஸோ அல்லது கோர்ட்டோ வந்து ஒரு திங்ஸோ அல்லது வந்து டாக்குமெண்ட்ஸோ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அடுத்து மெயின்டெனன்ஸ் கேஸ். இந்த மெயின்டெனன்ஸ் கேஸுக்கு சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரொவிஷன் வந்து 125 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ்ல என்ன ப்ரொவிஷன்னா 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க இல்லையா? இனிமேட்டுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்குறது 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஒருவேளை அந்த மெயின்டெனன்ஸ் கேஸில் வராமல் இருப்பாங்க, அந்த ரெஸ்பாண்டன்ட், அந்த அக்யூஸ்டு அல்லது ரெஸ்பாண்டன்ட் வராமல் இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம பெட்டிஷன் போடுவோம். எதில் பெட்டிஷன் போடுவோம்னா நார்மலாக 126 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசியில் பெட்டிஷன் போடுவோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 சப் கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது வந்து என் ஆப்சன்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் கேஸில் இந்த பெட்டிஷனை வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் இதில் பார்த்தோம்னா போலீஸ் விசாரணை இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துருப்பீங்க. அதில் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். 161 சப் கிளாஸ் 3ல ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பை போலீஸ், அதுதான் 161 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசி. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இனிமேட்டு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா 180 சப் கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து 164 ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா? 164 சிஆர்பிசியில், அதாவது ரெக்கார்டிங் ஆஃப் தி கன்ஃபஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறது. சரியா? ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்னன்னா 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ 183 இனிமேட்டுக்கு என்னன்னா ரெக்கார்டிங் ஆஃப் தி கன்ஃபஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். சரியா? அடுத்து நம்ம பார்த்துருப்போம் 173. அதாவது 173ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. 173 குறிப்பாக 173 சப் கிளாஸ் 2ல தாக்கல் செய்வாங்க போலீஸ் ரிப்போர்ட். ஐ மீன் வந்து சார்ஜ் ஷீட் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யறது இந்த பிரிவின் கீழே தான் வந்து 173ல தான் வந்து தாக்கல் செய்வாங்க சிஆர்பிசியில். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா 193 சப் கிளாஸ் 2 அதன் பிரிவின் கீழே போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் செய்வாங்க. அடுத்து 174 சிஆர்பிசி உங்களுக்கு தெரியும். அதாவது சஸ்பீசியஸ் டெத்லாம் இருக்கு இல்லையா? சப்போஸ் வந்து போலீஸ் டு இன்ஸ்பெக்டர் சஸ்பீசியஸ் டெத்தோ சூசைடோ இது வந்து சம்பந்தமாக எக்ஸாமின் பண்ணுறாங்க இல்லையா? அந்த இது பார்த்தீங்கன்னா 174 சிஆர்பிசி. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சப்போஸ் அக்யூஸ்ட் டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்பென்ஸ் பண்ணுறதுனா என்ன? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து நம்ம ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன். நார்மலாக வந்து 205 சிஆர்பிசியில் நீங்கள் வந்து டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன் போடுவீங்க. இப்போ
பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு 228 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன் வந்து போடலாம். அதுக்கடுத்து காப்பீஸ்லாம் வந்து நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 207 சிஆர்பிசியில் தான் வந்து காப்பீஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை ஆஃப் காப்பீஸ் டு த அக்யூஸ்ட். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல 230 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இது வந்து காப்பீஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி 208 இதுவும் காப்பீஸ் தான். செஷன்ஸ் கேஸ் இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து காப்பீஸ் சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து 208ல் பண்ணுவாங்க. அந்த அதுக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் வந்து 231 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரி, அடுத்து காப்பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க. கமிட் பண்ணி கேஸை வந்து சப்போஸ் கமிட்டல் செஷன்ஸ் கேஸாக இருந்தால் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அது வந்து நார்மலாக வந்து 209 சிஆர்பிசியில் கமிட்டல் பண்ணுவாங்க. இப்போ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு 232 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணி வந்து அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. சரி, அடுத்து இன்னும் வேற ஒரு முக்கியமாக வேற ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும்னா 313 கொஸ்டினிங் பண்ணுவாங்க இல்லையா. 313 கொஸ்டின்ஸ் வந்து பவர் டு எக்ஸாமின் தி அக்யூஸ்ட், அதுதான் 313. ஸோ 313ல் ஒரு கொஸ்டினிங் பண்ணி அக்யூஸ்ட் ஆன்சர் பண்ணுறாரு. அந்த 313 சிஆர்பிசிக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல 351 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து வேற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 314 ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மெமராண்டம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா. ஒரு கேஸில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பேசுகிறீங்க, ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, எல்லாம் எதில் வந்து வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆர்குமெண்ட்லாம் குறிப்பாக 314 ஆஃப் சிஆர்பிசியின் கீழே தான் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. அதற்குரிய கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 352 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதுதான் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன். சரியா, அதாவது ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இனிமேட்டுக்கு 352 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து அக்யூஸ்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறீங்க. அக்யூஸ்டு பர்சன் டு பி எ காம்பிட்டன்ட் விட்னஸ். அக்யூஸ்டவே வந்து பெட்டி ஏற்றி எக்ஸாமின் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா 315 சிஆர்பிசியில் தான் வந்து பெட்டிஷன் போடுவீங்க. சரியா, அப்போ அந்த 315 பெட்டிஷன் சிஆர்பிசிக்கு கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 353 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இனி அக்யூஸ்டை எக்ஸாமின் பண்ணணும்னா 353 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதன் கீழே பெட்டிஷன் போடணும். சரியா, சரி. அடுத்து ஒரு அஃபென்சஸ் வந்து காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. காம்பவுண்டபிள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அல்லது பண்ண முடியாத அப்படிங்கிற அஃபென்ஸ் இருக்கு இல்லையா. அந்த காம்பவுண்டபிளுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 320 சிஆர்பிசி தான் வந்து இருக்கும் காம்பவுண்டபிள் அஃபென்ஸாக என்னங்கிறது. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்னன்னா 359 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரியா, இது வந்து காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். அடுத்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைன் போடுறாங்க, ஃபைனை உங்களால் கட்ட முடியல, அப்போ வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து நாங்கள் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட கோர்ட்டில் வந்து கேட்க முடியும். ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது வந்து ஃபைன் மட்டும் போட்டக்கூடிய ஒரு வழக்குகளுக்கு தான் இது பெரும்பாலும் அப்ளிகபிள் ஆகும், அல்லது மெயின்டெனன்ஸ் கேஸுகளுக்கு அப்ளிகபிள் ஆகும் இந்த ப்ரொவிஷன் 424 ஆஃப் சிஆர்பிசி. இதில் பெட்டிஷன் போடலாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணுறதுக்கு. சரியா, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்ன பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 464 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல நீங்கள் வந்து பெட்டிஷன் போடலாம். சரி, இதுக்கடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து டிஸ்சார்ஜ் வந்து பெட்டிஷன் போடுறோம் இல்லையா. அப்போ அது எந்தெந்த பிரிவின் கீழே போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே இது ஒரு கேஸு அது செஷன்ஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில் செஷன்ஸ் கேஸில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எந்த பிரிவின் கீழே போடுவோம் 227 ஆஃப் சிஆர்பிசி கீழே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவோம் செஷன்ஸ் கோர்ட்டில், செஷன்ஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடலாம்.
சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் அப்போ என்ன ஆகும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிஸ்சார்ஜுக்கு வந்து என்ன ப்ரொவிஷன்? அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் கேஸாக இருந்தால் என்ன, சப்போஸ் இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கேஸாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா வாரண்ட் கேஸில் உங்களுக்கு தெரியும் 2 விதமாக இருக்கு, போலீஸ் கேஸு அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் கேஸ் இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் கேஸுக்கு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும் அப்படின்னா சிஆர்பிசியில் 239 ஆஃப் சிஆர்பிசி அது வந்து இருந்தது. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல 262 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். இது வந்து போலீஸ் கேஸ்க்கு. இப்போ இதே இது வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வாரண்ட் கேஸு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், அதாவது அதர் தேன் போலீஸ் கேஸ், அப்படி அதுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட முடியுமானா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 245 ஆஃப் சிஆர்பிசியில் வந்து பெட்டிஷன் போடலாம். நவ் வந்து பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்னன்னா 268 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அந்த பிரிவின் கீழே வந்து பெட்டிஷன் போடலாம். அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ளது பார்த்தோம் இல்லையா. சம்மன்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு டிஸ்சார்ஜ் வந்து சிஆர்பிசியில் நார்மலாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேஜிஸ்ட்ரேட் வந்து சப்போஸ் பிரைமா ஃபேசி இது வந்து ஒரு கிரவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் சம்மன்ஸ் கேஸ்லையும் டிஸ்சார்ஜ் பண்ணலாங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு பிஎன்எஸ்எஸ்ல உள்ள இது. நார்மலாக வந்து 251 சிஆர்பிசியில் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி அக்யூசேஷன் டு பி ஸ்டேட்டட் டு தி அக்யூஸ்ட் தான் இருக்கும். ஜென்ரலாக சார்ஜ் ஃப்ரேமிங்னு இருக்காது. சம்மன்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், சரியா, சம்மன்ஸ் கேஸ். ஸோ இப்போ இந்த 251க்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 274 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இந்த 274 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு இதை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி சம்மன்ஸ் கேஸ்ல மேஜிஸ்ட்ரேட் வந்து கிரவுண்ட்லெஸ் சார்ஜா இருக்கும் பட்சத்துலையும் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது பெரியது. ஏன்னா இப்போ இந்த சம்மன்ஸ் கேஸ்ல இனிமேட்டுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் போட முடியும். அது வந்து 274 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சம்மன்ஸ் கேஸ்ல டிஸ்சார்ஜ் போடலாம், சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபர் பெட்டிஷன் போடுவோம் நம்ம. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெஃபர் பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் ட்ரையல் நடக்குது. எங்கே நடக்கும்? செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும். செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு ப்ராசிக்யூஷன் விட்னஸ் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அந்த விட்னஸை வந்து அன்னைக்கு கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியல. அப்போ கோர்ட்டுகிட்ட வந்து என்ன பண்ணலாம்னா டெஃபர் பண்ணி இந்த விட்னஸை வந்து இன்னொரு நாள் போடுங்க, நாங்கள் அன்னைக்கு குறுக்கு விசாரணை பண்ணுறோம், ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கல வைக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறோம். அதை வந்து தள்ளி போட சொல்றீ. ஸோ அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 231 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசியில் டெஃபர் பெட்டிஷன் செஷன்ஸ் கோர்ட்டில் போடுவோம். எப்பொழுது பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு 254 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸ்ல வந்து டெஃபர் பெட்டிஷன் செஷன்ஸ் கோர்ட்டில் போடலாம், சரியா. அடுத்து இன்னும் வந்து என்னன்னா, இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் கேஸு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் கேஸு வாரண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, வாரண்ட் கேஸு போலீஸ் கேஸ். இந்த கேஸுகளில் சிஆர்பிசியில் பொறுத்தளவுக்கு டெஃபர் பெட்டிஷன் எந்த ப்ரொவிஷனில் போடணும்னா 242 சப் கிளாஸ் 3 அதில் வந்து போடணும். 242 சப் கிளாஸ் 3ல சிஆர்பிசியில் போடணும். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து இப்போ என்ன அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 265 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸ்ல வாரண்ட் கேஸாக இருக்கணும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கணும், அது போலீஸ் கேஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 265 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸ்ல டெஃபர் பெட்டிஷன் போடலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ப்ரொவிஷன்ஸ் நம்ம அட்வொகேட்ஸு மற்றபடி போலீஸ் இவங்க யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன் சம்மந்தமாக நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கியமான இதுகளை பார்த்தோம். ஏறக்கால வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி நிறைய இது வரைக்கும் வந்து நம்ம போட்டோம். ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவே அடுத்து வந்து வேற ஒரு சப்ஜெக்ட்லையும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை